அப்புறம் இந்த ஃபேஸ்புக்கில் ஏபிகேஎஸ் ஆர்கானிக் அந்த விளம்பரம் பார்த்து இந்த அபிமான்கிற ஒரு இது கொடுத்துருந்தேங்க. அபிமான் கொடுத்து ஒரு 1 வீக் ஆச்சுங்க. இப்போ அது கொடுத்ததுக்கு பின்னால் க்ரோத் நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் இது கொடுத்ததில்லைங்க. வேறு ரசாயன உரம் தான் கொடுத்துட்டு இருந்தேங்க. இப்போ இது கொடுத்ததுக்கு பின்னால் க்ரோத் பார்க்குறக்கே நல்லா இருக்குங்க. நீ மறுபடியும் 2 சொல்லியிருக்கிறாருங்க. அது ஃபியூச்சரில் அது 2 கொடுக்கணுங்க சார். இப்போ க்ரோத் நல்லா இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் தண்ணி விட்டுங்க சார். நிலம் க்யூரிங் ஆனதுக்கு பின்னால் மறுபடியும் இந்த அபிமான் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரையுமே ஒரு வாளி வச்சுட்டு ஒரு குடத்துக்கு ஒரு 100 மில்லிங்கிற மாதிரி கொடுத்துட்டேங்க. 2வது கொடுத்து முடிஞ்சோன்னே மறுபடியும் வாட்டர்னு ஃபுல்லாக கொடுத்ததுங்க. அதனால் க்ரோத் நல்லா இருக்குங்க சார். சார் வணக்கங்க சார். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் சுல்தான்பேட்டை யூனியன் கள்ளப்பாளையம் வில்லேஜ் சின்ன கோயிலுங்கிற இடத்துலேருந்து பேசுகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 1.5 ஏக்கரை பூமியில் ஒரு 25 சென்ட்டாக மாற்றி மாற்றி மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெயின்ஹவுஸ் மூலமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் இந்த ஃபேஸ்புக்கில் ஏபிகேஎஸ் ஆர்கானிக் அந்த விளம்பரம் பார்த்து இந்த அபிமான்கிற ஒரு இது கொடுத்துருந்தேங்க. அபிமான் கொடுத்து ஒரு 1 வீக் ஆச்சுங்க. இப்போ அது கொடுத்ததுக்கு பின்னால் க்ரோத் நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் இது கொடுத்ததில்லைங்க. வேறு ரசாயன உரம் தான் கொடுத்துட்டு இருந்தேங்க. இப்போ இது கொடுத்ததுக்கு பின்னால் க்ரோத் பார்க்குறக்கே நல்லா இருக்குங்க. நீ மறுபடியும் 2 சொல்லியிருக்கிறாருங்க. அது ஃபியூச்சரில் அது 2 கொடுக்கணுங்க சார். இப்போ க்ரோத் நல்லா இருக்குங்க சார். இப்போ வைக்கிற ஃபீல்டு வந்து பீட்ரூட் போட்டுக்கிறேங்க. அது முடிஞ்சதும் அடுத்தது மல்லி போட்டுக்கிறேங்க. இப்போ தான் போட்டு 2 நாள் ஆச்சுங்க. அதுக்கு அடுத்தது இந்த பீட்ரூட் போட்டதுக்கு பின்னால் மறுபடியும் ஒரு 20 நாள் கழித்து அது போட்டுக்கிறேங்க. அதுக்கு அடுத்தது வெண்டை இப்போ போட்டுக்கிறேங்க. இது ஒன்று முடியல, அடுத்தது ஒன்று வரையில் நம்மளுக்கு ஈவனாக வந்துகிட்டே இருக்குங்க சார். அப்புறம் மார்க்கெட்டில் அதிகமாக கொண்டு போனால் மூவ்மெண்ட் பண்ண முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துருக்குறேங்க சார். தண்ணி கொடுக்குறது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து சப்சிடியில் இரிகேஷன் பண்ணி கொடுத்தாங்க சார், ஃப்ரீயாக 100%. அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப சேவ் ஆகுதுங்க. நான் வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தாலும் கூட நைட் டைம் பார்த்திங்கன்னா இந்த ரெயின் ஹவுஸ் நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. ரெயின் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி கேப்பில் ஒன்று போட்டுக்கிறேங்க. நல்லா க்யூரிங் ஆகுதுங்க. இதனால் தண்ணி பாய்க்கிறதுக்கு ஆள் செலவு மிச்சமாகுதுங்க. தண்ணியும் சேவ் ஆகுதுங்க சார். நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து பண்ணேங்க சார். இப்போ இது கொடுத்து ஒரு 1 வீக் ஆச்சுங்க. ஸ்ப்ரே பண்ணலான்னு சொன்னாங்க சார். இல்லை லிக்யூடில் வென்சுரிலையும் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் வென்சுரி மூலமாக தான் கொடுத்தேங்க. கொடுத்து ஒரு வீக்கில் நல்லா இருக்குங்க சார். ஆனால் ஸ்ப்ரே பண்ணலைங்க. வென்சுரி விற்கிறனால நான் இந்த ரெயின் ஹவுஸ்லேயே கொடுத்துட்டேங்க சார். ஒரு 10 நிமிஷம் தண்ணி விட்டுங்க சார். நிலம் க்யூரிங் ஆனதுக்கு பின்னால் மறுபடியும் இந்த அபிமான் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரையுமே ஒரு வாளி வச்சுட்டு ஒரு குடத்துக்கு ஒரு 100 மில்லிங்கிற மாதிரி கொடுத்துட்டேங்க. 2வது கொடுத்து முடிஞ்சோன்னே மறுபடியும் வாட்டர்னு ஃபுல்லாக கொடுத்ததுங்க. அதனால் க்ரோத் நல்லா இருக்குங்க சார். வரக்காட்டில் கொடுத்தா டைரெக்டாக போய் பாயாதுன்னு க்யூரிங் ஆனதுக்கு பின்னால் இதை கொடுத்தேங்க சார். கொடுத்ததுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா தலை நல்லா பசுமையாக நல்லா இருக்குங்க சார். பார்க்குறக்கே நல்லா அடர்த்தியாக நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குங்க சார். ஒவ்வொரு இடத்துல இந்த நிழலடியில் சிறுசாக இருக்குங்க. மற்றபடி எல்லாம் நல்லா க்ரோத் நல்லா